ஹரி ஓம் மகா காளி. அண்மையில் அடியேனுடைய வாழ்வில் ஓர் மெய்சிலிர்க்கக்கூடிய இறை அனுபவத்தை எதிர்கொண்டோம். இதுகாரும் அரிதாக ஓரிரு நிகழ்வுகள் அமானுஷ்யம் நிறைந்ததாக, தெய்வீகம் நிறைந்ததாக, இன்னதென்று இனங்காண முடியாத, வரையறுக்க முடியாத சில பல அனுபவங்கள் எம்முடைய வாழ்வில் நடந்திருந்தாலும், அண்மையில் எமக்கு கிடைத்த இந்த தெய்வீக அனுபவம் ஆச்சரியப்பட வைத்தது, ஆனந்தம் கொள்ள வைத்தது. தெய்வ ஆற்றல் நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கிறது. எந்த கணத்திலும் அவை நம்மை ஆட்கொண்டு விட முடியும். அவை நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு சூழலிலும் அவை எந்த ஒரு கணத்திலும் எதுவாக வேண்டுமானாலும் உருமாறி கொண்டு விட முடியும் என்பதையெல்லாம் முன்பு பல உரைகளின் போதெல்லாம் அடியேன் திரும்ப திரும்ப சொல்கிற சூட்சமங்கள் தான். ஆக நாம் ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்வியலில் இருக்கிறோம். சில பல மெய்ஞான ரகசியங்களை நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனுபவிக்கவோ அறியவோ முடியாத ஒரு கூடாரத்தில் கட்டுண்டு இருக்கிறோம். பஞ்சபூதங்களில் காற்று என்கிற ஒரு பூதத்தை நாம் உணர முடியும், பார்க்க முடியாது. அதுபோல உணர்கிற பல விஷயங்களை நாம் பார்க்க இயலாது. இது மாதிரியான எண்ணிலடங்காத சூட்சமங்கள், விடை தெரியாத வினாக்கள் நம்முடைய மானுட வாழ்வில் எப்போதும் நிறைந்து இருக்கின்றன. அந்த வினாக்களுக்கு நாம் கட்டுப்பட்டு, அந்த வினாக்களுக்கு நாம் அடங்கி ஒடுங்கி அச்சத்தோடு வாழ முற்படுகிற போது நாம் நம்மை அறியாமல் பக்குவம் பெறுகிறோம். தெய்வக்கலை என்பது ஒரு மகத்தான விஷயம். மானுட வாழ்வை புடம்போட வைக்கிற ஒரு மாபெரும் கலை. நிலையாமையே நிஜம் என்று ஒரு பேருண்மையை உணர்ந்த பின்பும் பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுடர்களுக்கு இந்த தெய்வ கலையும் தெய்வ சூட்சமங்களும் அது சார்ந்த அறநெறி தத்துவங்களும் தான் மனிதர்களை நல்வழிப்படுத்துகிறது. சரி, அப்படி என்ன ஒரு அற்புத நிகழ்வை எதிர்கொண்டு விட்டீர்கள் எனும் வினா உங்களுக்குள் எழுந்திருக்கும். அண்மையில் அடியேன் ஒரு திருமண நிகழ்வுக்காக புதுச்சேரி சென்றிருந்தேன். அது ஒரு உறவினர் இல்ல திருமணம். அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. மணமேடையில் தாலி கட்டும் வைபவம் மிக சிறப்பாக நடந்து முடிந்ததும், அதுவரை அரங்கம் நிறைய அமர்ந்திருந்த விருந்தினர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்கும் விருந்து வைபவத்தில் கலந்து கொள்வதற்குமாக கலையத் தொடங்கினர். அப்போது அடியேனும் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டு விட்டேன். புறப்பட தயாராகி கொண்டிருக்கிற போது அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த ஒரு உறவினர் தன்னுடைய பேத்தியை தூக்கி கொண்டு அடியேனை பார்க்க வருகிறார்கள். அந்த பேத்திக்கு தற்போது ஒரு 2.5 வயது இருக்கக்கூடும். அவள் பிறந்து ஒரு 6 மாத குழந்தையாக அடியனுடைய இல்லத்திற்கு தூக்கி வந்தார்கள். எமது இல்லத்தில் இருக்கிற அந்த நேரம் முழுமைக்கும் அவள் தூக்கத்திலேயே இருந்தாள். அவளுக்கு ஒரு பொட்டு வைத்து அனுப்பி வைத்தோம். அதன் பிறகு அந்த குழந்தையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படாமல் போனது. இப்போது இந்த பருவத்தில் அவளை பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக பாட்டியும் பேத்தியுமாக அடியேனை சந்திக்கும் பொருட்டு அந்த மண்டபத்தினுள்
யாம் இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு புறப்படலாம் என்று சற்றே தயக்கமாக நிற்கிறேன். அப்போதுதான் அருகில் நெருங்கி வரும்போதுதான் அந்த பேத்தியை குறித்தான நினைவுகள், அவள் வளர்ந்து விட்டாள் என்கிற உணர்வு எல்லாம் ஏற்படுகிறது. மிக சந்தோஷமாக அருகே வந்து அந்த அம்மையார் நல்லா இருக்கீங்களா என்று பேசுகிறார்கள். இப்போதான் பேத்தியா என்று கேட்கிற அந்த கணம், கேட்க நினைக்கிற அந்த கணத்தில் அவர்கள் அந்த குழந்தையை இப்படி தூக்கி வைத்திருக்கிறார்கள். இடதுகை பாவத்தில் அவளை தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். பாட்டியோடு இருக்கிற அந்த பேத்தி சற்றென்று தனது இடது கையால் சிரித்தவாறே என்னுடைய தாடியை பிடித்து இழுக்க ஆரம்பித்தாள். ஒரு பூ போன்ற பிஞ்சி கரம், அந்த விரல்கள் பூவை விட மென்மையாக எனது தாடையினுள் மேய்கிறது. அப்படியே அந்த விரலால் நீவி நீவி விளையாடுறா. பொதுவாக குழந்தைகள் ஒரு தனித்துவமானவை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்கிற ஒரு வாக்கு உண்டு. சில குழந்தைகள் தாடியோடு இருக்கிற அந்த தோற்றத்தை கண்டு சிரிக்கும், விலகும். அரிதாக சில குழந்தைகளே நெருங்கும். அது ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் எளிதில் நாம் தூக்கி கொண்டு கொஞ்சவும் முடியும். சற்றே வளர்ந்த பிள்ளைகள் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளிடம்தான் நெருக்கமாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை எதிர்பார்ப்புகளெல்லாம் கடந்து, நம்முடைய அனுமானங்களை எல்லாம் கடந்து, மிக ஆச்சரியமான முறையில் ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஒருவரை இடம் எவ்வாறு விளையாடுவாளோ அதுபோல இந்த தாடியை பிடித்து பிடித்து விளையாடுகிறாள். தன்னுடைய இடது கையால் இப்படி நீவிக்கொண்டே இருக்கிறாள். அவள் தொட்டு அப்படி நீவுகிற போது என்னை அறியாமல் ஒருவித மதி மயக்கம் ஏற்படுகிறது. எமக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பிரகனை அற்று அப்படியே மெய்மறந்து போகிறேன். என்னடா இந்த குழந்தை ஒரு அச்ச உணர்வே இல்லாமல் இயல்பாக அப்படி நடந்துகிட்டு இருக்காளே என்று எதோ யோசிக்கிறோம். எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை. அப்படியே அமைதியாக நிற்கிறேன், கட்டுண்டு நிற்கிறேன். அருகே என்னுடைய மனைவியும் இருந்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் நிறைய ஜனத்திரள் இருந்தாலும் அவங்கவுங்க போகிறது வர்றதுமா இருக்கிறாங்க. இதை யாருமே கூர்ந்து கவனிக்கலை. அந்த பாட்டி, அவர்கள் தூக்கி வைத்திருக்கிற பேத்தி, எதிரே நானும் என் மனைவியும் இருக்கிறோம். மற்றவர்கள் குறுக்கும் நெடுக்குமாக சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். பரபரப்பாக இருக்கிறது. ஏன்னா திருமணம் முடிந்து விட்டது. இப்படி தாடியை நீவி விளையாடியவள் சிரித்து கொண்டே செய்கிறாள். சட்டென யாரும் எதிர்பாராத வண்ணம் இப்படி தாடியை இடதுகையால் நீவியவள் அப்படி ரெண்டு கையும் இப்படி தூக்குனா. தூக்கி அந்த விரல்களை அப்படி மடக்கி அப்படி தூக்கி நிறுத்தியவள் தன்னுடைய நாக்கை முழு பாகமும் வெளியே நிறுத்தினாள். அதாவது சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு ஒரு அளவாக நாக்கு வெளியே நீட்ட முடியும். அவளுக்கு எது இயற்கையாக சாத்தியமோ அதைவிட ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு நீளத்திற்கு அடிநாக்கு வரை அப்படியே வெளியே நிறுத்தினாள். கண்களில் ஒரு சிரிப்பு இருக்கிறது. அப்படி கையை தூக்கி நிறுத்தியவள் அந்த நாக்கை வைத்துக்கொண்டு ஆ ஆ ஆ என்று ஒருவித ஒரு ஒளி அந்த தொண்டையிலிருந்து வருகிறது. காதுகளுக்கு கேட்பது அளவிலேயே மென்மையான ஒரு ஒளி. ஆனால் கண்களில் அந்த சிரிப்பு மாறவில்லை. அப்படியே நிற்கிறா. அப்போதான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணுறா, என்ன அப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்குறேன். காரணம், அந்த குழந்தையினுடைய வழக்கமான செயலாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது.
வெறுமன கண்களால் இப்படி திரும்பி பார்க்கிறேன். அருகே நாற்காலியில் குழு குழுவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நின்றவாறு இந்த காட்சிகள், இந்த சம்பவம் நடக்கிறது. எங்களை யாருமே பார்க்கவில்லை. யாராவது பார்த்தா இதை ஒரு வீடியோ எடுக்க சொல்லலாமா அப்படின்னு என் உள்மனம் தோணுது. ஆனால் அதை சொல்லவும் முடியவில்லை. எனது கையிலே ஒரு ஃபோன் இருக்கிறது. ஆனால் அந்த ஃபோனை தொடுகிறேன். ஆனால் எடுக்கும்படி என்னால் செயல்பட முடியவில்லை. இப்படியாக ஒரு நிமிடத்துக்கு சற்று கூடுதலாக நின்று அப்படியே வைத்திருக்கிறாள். நாக்கு வெளியில் இருக்கிறது. ஒரு 30 நொடிகளுக்கு பிறகு, அரை நிமிடத்துக்கு பிறகுதான் அவளை தூக்கி வைத்திருக்கிற பாட்டியே யோசிக்கிறாங்க, இது மாதிரி இவ எப்பயும் பண்ண மாட்டாளே அப்படின்னு. அவங்க தன்னறியாமல் சொல்கிறாங்க, அம்மா வந்திருக்கேன்னு சொல்கிறாப்புல இருக்குங்க, சாந்தி சாந்தி சாந்திங்கிறாங்க. அவளிடம் அம்மா சாந்தி 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 என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவங்க அப்படி சொன்ன பிறகுதான் அவளிடத்தில் காளியினுடைய ஆற்றல் உருமாறி நிற்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் அந்த தாடையை தொட்டு, அந்த தாடியை தொட்டு, அந்த பிஞ்சு விரல்களால் நீவுகிற போதே நான் முன்பே சொன்னேன், பிரக்கனையற்றவன் போல ஒரு மதிமயங்கிய நிலைக்கு ஆளாகி விட்டேன். சுய ஏக்கம் கட்டுப்பட்டு விட்டது. நான் நினைப்பதை செய்ய முடியவில்லை. ரெண்டும் அருந்து போய் நிற்கிறது. செயலும் சிந்தனையும் தொடர்பில்லாமல் ஆகிவிட்டது. ஒருவித வசியத்துக்கு ஆட்பட்டு நிற்கிறேன். அவளுக்கு கட்டுண்டு நிற்கிறேன். அவள் சொல்வதை செய்வதை நான் கவனித்தவாறு இருக்கிறேன். இவங்க சாந்தி சாந்தின்னு சொல்லும்போது தான் இவள், இந்த குழந்தை இப்போது சாதாரணமாக இல்லை, இவள் குழந்தையாக இல்லை, குழந்தை ரூபத்தில் காளி வந்து நிற்கிறாள். இவளிடம் மற்றொரு தெய்வீகம் குடிகொண்டு விட்டது என்பதை உணர்கிறேன். இப்படியாக ஒரு 1.5 நிமிடங்கள் அல்லது நெருங்கி ஒரு 2 நிமிடங்கள் இந்த செயல் நடக்கிறது. அதன் பிறகு சாதாரணமாக அவள் கையை இப்படி இறக்கி கொண்டு விட்டாள், நாக்கை உள்ளே இழுத்து கொண்டு விட்டாள். அவர்கள் சாந்தி சாந்தி என்று சொன்ன பிறகு அவளுடைய முதுகை இப்படி தடவுகிறார்கள். அப்படியே அவளுடைய முகபாவங்கள் சட்டென மாறியது. இவர் யாரோ நம்ம யாரோ என்று ஒரு குழந்தை நினைத்தால் எப்படியோ அதுபோல சட்டென அந்த பாட்டின் தோளில் சாய்ந்து கொண்டு விட்டால், அமைதியாகிவிட்டாள். என்னடா இந்த காட்சியை நம்ம ஒரு வீடியோவாக எடுக்கலையே என்று ஒரு பெரிய ஏக்கம் ஏற்படுது. ஒரு அபூர்வமான காட்சியாச்சே, இது ஜனங்கள்கிட்ட சொன்னால் கூட பார்க்கணுன்னு ஏங்குவாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இல்லம் திரும்பியதும் 2 நாட்கள் இந்த சிந்தனையிலேயே மீண்டும் மீண்டும் மனம் சென்று கொண்டு இருக்கிறது. எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இந்த சிந்தனை ஆட்கொண்டுகிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஒரு சுதாரிப்பு இல்லாமல் ஒரு அரிய அபூர்வ காட்சியை இந்த சமூக ஜனங்களுக்கு தெய்வக்கலையில் எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படும் என்பதை எடுத்து சொல்கிற போது சில ஆவணங்களை காட்டினால் எத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அது நம்முடைய கடமை அல்லவா? அதை தவறிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி ஒரு புறம். இதனால் வாய் விட்டு பேசாமல் இருக்க முடியல. மறுபடியும் என் மனைவியோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதை பார்த்தவர்கள் நாங்கள் 3 பேர் தான். அப்புறம் என்னால் இருப்பு கொள்ளாமல் அந்த பேத்தியினுடைய தாத்தா பாட்டி இருவருக்கும் ஃபோன் செய்து பேசினேன். அந்த ஃபோன் செய்து பேசிய அந்த உரையாடலை அவர்களுடைய அனுமதியோடு அன்பர்கள் அறியும் வண்ணம் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன். அவற்றை கேட்டு மகிழுங்கள். என்னமா உங்க பேத்தி ஞாபகம் தான் 2 நாளா போயிட்டு இருக்கு எனக்கு. அப்படியா?
எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க அது. நாங்க பார்த்ததே இல்ல அந்த மாதிரி அவளை. வீட்டுல வந்து சொல்லி சொல்லி என்னால அத ஜீரணிக்கவே முடியல. அதுதாங்க எனக்கும் அதுதான். நீங்க எடுப்பீங்கன்னு பார்த்தேன், அது நீங்க ஆனந்தத்துல இருந்தீங்க. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, கௌரி கிட்ட குடுத்து கூட பண்ண சொல்லிருக்கலாம்ல. எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. ஆனா அவ வீடியோ எடுத்தாவே டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. சாதா விளையாடும் போதே கூட ஒரு மாதிரி வித்தியாசமா விளையாடுவா. அத நாங்க வீடியோ எடுக்க போகும்போது டக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பா. அதுதான் நானும் சரி அம்மா கொஞ்சிட்டு இருக்கா, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த தாடிக்குள்ள கைய விட்டு விட்டு எடுத்தா பாருங்க வெளியில. அது ஒண்ணு அந்த கண்லயே இருக்கு எனக்கு. அது அந்த நாக்க இது பண்ணிட்டு அது எனக்கு வெறும் நாக்க நீட்டு இருந்தா கூட சாதாரண நினைச்சிருக்கலாம். கைய ரெண்டு தூக்கிட்டா பாருங்க. அதுதான் எனக்கு இதுவாயிடுச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அம்மா தான் வந்திருக்கிறா. ரொம்ப 2 நாளாவே அந்த ஞாபகம் தான் எனக்கு. அதான் கௌரி கூட தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லுச்சு. அது நீங்க ஆனந்தத்துல இருக்கீங்க, நீங்க அந்த இதுவே இல்ல, சுயநினைவே இல்ல நீங்க. அதுதான் எங்களுக்கே அது அதிசயமா இருந்ததுப்பா. அவ நாக்க நீட்ட சொல்லுவோம்ப்பா, பல்லு எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நீட்டவே மாட்டா. நாங்க எவ்வளவோ ரோதனை பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன் தீபா கிட்ட, பாருமா அவரை பார்த்த உடனே ஃபுல் நாக்கே வெளியில எடுத்துட்டா, அம்மா நாக்கே காட்ட மாட்டாளம்மா. அதாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியல, ஃபுல் நாக்கையும் எடுத்துட்டு போயிட்டான். அதான் நம்ம சொன்ன மாதிரி அது அப்பப்போ பாக்குறதுக்கு வீடியோ எடுத்திருந்தா அருமையா இருந்திருக்கும். அப்படி ஓவரா உக்ரகம் பண்ணான். அப்புறம் தான் சாந்திமா சாந்திமான்னு அப்புறம் அமைதி ஆயிட்டா. அதான் சொல்லப்பா, நம்ம காளி கோயிலுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, காளி கோயில்ல போட்டுட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வாங்க ஆடி மாசம். அப்போ என்ன மாசம், 7-6 மாசமா என்னமோ அப்போ அவளுக்கு. அப்போ அந்த காளி கோயில்ல நாங்க போட்டுட்டு நாங்க உட்கார்ந்து இருந்தோம்ப்பா. ஒரு ஐயர் அங்கேன்னு வந்தாரு, அவர் பூசாரி, அந்த அம்மாவுக்கு பண்றவரு. வந்துட்டு இவளையே பார்த்தாருப்பா. என்ன கூட ஒண்ணுமே புரியல. அவங்க எல்லாம் கிட்டே வரமாட்டாங்க, தூரமா தான் நிப்பாங்க. நாங்க கீழே போட்டு உட்காந்துருக்கோம். அவர் கிட்ட வந்து பாப்பாவை உன்னிச்சு கவனிச்சாரு. அப்புறம் நாங்க கேட்டோம், என்னப்பா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் இல்ல, வாயை திறக்காம கடவுளோடது அப்படின்னு இப்படி மேல காமிச்சு கீழே காமிச்சிட்டு போயிட்டாரு இந்த காளிக்கோவில். ஆனா உங்களுக்கும் வந்து சொன்னோம் நாங்க. அப்பயே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து இவளை கூட்டிட்டு போயிருந்தப்ப தானே ஒரு அம்மா வந்து, நான் வந்து வேண்டிக்கிட்டேம்மா புடவை கொடுக்கணும்னு அம்பாளுக்கு தான், அந்த அம்மாவுக்கு காளி அம்மாவுக்கு புடவை கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோமா. ஆனா இங்க யாரும் தெரியல, நீங்க இதுவாதான் இருக்கீங்கன்ட்டு தீபா கையில குடுத்துட்டு போயிட்டாங்க. அம்பாளுக்கு போய் சேரும் உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எடுத்து வச்ச புடவை எனக்கு கொடுத்தீங்க தீபாக்கு. ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, மிஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு இழப்பு எனக்கு பெரிய கோடி ரூபாய் விட்டது மாதிரி பெரிய இழப்பா தெரியுது எனக்கு. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. நாங்க அந்த ஆனந்தத்தை பாத்துட்டோம். அது அடுத்தவங்க கிட்ட இதோட காமிச்சா அது ஒரு இது இருக்குல்ல. இவ வயிற்றுல இருக்கும்போது ஹரிஓம் மகாகாளி சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். இப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். நான் அத சொல்லிக்கிட்டே இருந்தம்மா இவ வயிற்றுல இருக்கும்போது அப்படின்னா. கொலுசு சத்தம் கூட கேட்டான்னு சொன்னால, நீங்க கூட சொன்னீங்களா அது போதும்மா, அது கேட்டாவே போதும் அப்படின்னு கூட சொன்னீங்க. அங்க இருந்தே போன் பண்ணா பாரு. இந்த பேத்தி பண்ணது மனசுல நின்னுட்டு இருக்கு. ஊருக்கு வந்து 2 நாள் சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, வீட்டுல சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன மனசுல நிக்குதுன்னா, அது ஒரு வீடியோ எடுக்காம விட்டமேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா தெய்வத்தினுடைய செயல், அது என்ன பண்றது. ஆமா ஆமா, வெளியே காமிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான். அவ்வளவுதான். அவளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வலது கையில புஜம் இருக்குல்ல, அதுல சந்திரன் மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. ஆமா, அது முதல்ல பிறந்ததுல இருந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து இந்த கையில லெப்ட்ல வந்து மணிக்கட்டுக்கிட்டே இருக்காது, கருப்பு சூளம். இது எப்படின்னா சந்திரன் மாதிரி சின்னதா அந்த பொட்டு வச்சா எப்படி இருக்கும், சின்ன பொட்டு, அது மாதிரி அந்த மாதிரி ரைட் சைட்ல கையில
ஏதோ தெய்வ குழந்தை மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொன்னா கப்புன்னு பிடிச்சுக்குதா. தேங்க்யூன்னு சொன்னா வெல்கம் அவளே சொல்றா. ஆமா, ஏதாவது தப்பு பண்ற சாரின்றா. இந்த அனுபவம் மகாகாளி எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் அவள் உருமாறி வருவாள், நாம் உணர்வண்ணம் நடந்து கொள்வாள். அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு மேலும் கடும் தவம் புரிய வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்பும் பற்றும் அதீத நம்பிக்கையும் இன்னும் பல மடங்காக பெருகி நிற்கிறது. ஹரி ஓம் மகா.